மனிதர்களை அடிமையாக்குற ஸ்லேவரி, அதாவது அடிமையாக்கக்கூடிய ஒரு சிஸ்டம். அடிமைனா என்ன முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். அடிமைனா என்ன, கொன்றுவாங்களா? ஒரு மனுஷனை அடிமையாக படுத்திட்டீங்க, என்ன பண்ணுவாங்க? கொல்லலாம் மாட்டாங்க, அவனுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டான், அவ்வளோதான். அவன் பாட்டு வேலை செஞ்சுட்டே இருப்பான், அவனால் டெவலப்பே ஆக முடியாது, அவன் அங்கேயே இருப்பான். அவன் பாட்டு எவ்வளோதான் அவன் எஃபர்ட் போட்டாலும் ஒரே இடத்துல தான் இருப்பான். அவனுடைய வருமானம் எல்லாமே அவன் முதலாளிக்கு போய்கிட்டே இருக்கும். இந்த நவீன அடிமை முறை தான். அதுக்கு தான் அவன் ஃபிரௌன் படம் போட்டிருக்கான் தெரியுமா, அமெரிக்கன் டாலர்ல. என்ன போடுறான், நீங்க எல்லாம் கீழே இருந்துட்டு பெட்டியில எனக்கு கட்டிட்டே இருப்பீங்க, நான் ஒத்த கண்ணை வச்சுக்கிட்டு மேலே உட்காந்துக்குவேன், எனக்கும் உங்களுக்கு லிங்க் இருக்காது. இந்த பேங்கிங் சிஸ்டம் மூலமா நான் மேலே உட்காந்து உங்களுடைய அந்த பொருளாதாரத்தில் நான் உறிஞ்சி எடுத்துட்டே இருப்பேன். ஃபிரௌன், அந்த காலத்து ஃபிரௌன் தான் நேரடியாக வேலை வாங்குறது, நேரடியாக வந்து உட்காந்து உங்களை சாட்டை எடுத்து அடிச்சு ஒவ்வொரு கல்லா தூக்கி போடுங்க. இப்போ நீங்களா போய் உங்களுக்கு பிடிச்ச பிரமிடு நீங்களே கட்டிக்கலாம், நீங்க ஏதோ ஒரு பக்கம் போய் நீங்க போய் வேலை செய்யலாம். இதுதான் கட்டணும்லாம் இது கிடையாது. ஓப்பனா ஒரு விட்டுட்டான், உலகமே அவுத்து விட்டுட்டான். ஆனா மொத்தமா இப்போ மேலே உட்காந்துட்டு என்ன பண்றான், கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறான். இதுதான் அடக்கி ஆள்றது. இது எதுக்கு, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சோதனைங்க. ஏன்னா அல்லாஹ் வந்து இந்த பூமியில மனிதர்களை என்ன பண்ணியிருக்கிறான்னா கிரேட் வைஸா படைச்சிருக்கான். சிலருக்கு அறிவு கூட, சிலருக்கு ஆற்றல் கூட, சிலருக்கு உடல் வலிமை கூட. இது ஏன் இந்த அன்னிவன் படைச்சிருக்கிறான் சொல்லுங்க? இது ஏன் அன்னிவன் அல்லாஹ் படைச்சிருக்கிறான்னா ஒருத்தன் மிஸ்யூஸ் பண்றீங்களான்னு அல்லாஹ் நமக்கு சோதனை வைக்கிறான். அறிவு கம்மியா ஒருத்தர் குருடர் ஒருத்தர் கையில தட்டு வச்சு நின்றுட்டு இருக்காரு. இப்போ எதுக்கு அவர் கண்ணெல்லாம் வச்சுக்கானா, அவர் இருக்கிற தட்டுல இருந்து நம்ம திருடுறோமா நல்லா டெஸ்ட் பண்றான். இது வந்து அல்லாஹ் வைக்கிற ஒரு சோதனை. அதான் அந்த மரத்தோட இன்னொரு பகுதி என்னது, ஆட்சி. அடுத்தவனை ஆளணும், இவனை வந்து நாம இவன் மேல உட்காந்து சொகுசா நம்ம சவாரி பண்ணணும், மனிதர்களை வந்து அடக்கி ஆளணும் அப்படின்னு நினைக்கிற அந்த விஷயம் தான் இது. இதை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வானங்களையும் பூமியையும் அவ்விரண்டுக்கு இடையே உள்ளவற்றையும் விளையாட்டிற்காக நம்ம படைக்கல. இதுல ஒரு எக்ஸாம் இருக்கு, இது வந்து நான் சும்மா அப்படியே செஞ்சலாம் விட்டுறல அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். இது 44வது அத்தியாயத்துல 38வது வசனத்துல சொல்றான், அவனே தன் அடியார்களை அடக்கி ஆள்பவன். இந்த அடக்கி ஆள்பவன் யார் இருக்கணும், அல்லாஹ் தான் இருக்கணும். இந்த இடத்துல மனிதர்கள் வரவே கூடாது. ஆனா இந்த பேங்கிங் சிஸ்டம் மூலமாக மனித குலத்தையே இவர்கள் என்ன பண்றாங்க, அடக்கி ஆள்றாங்க. இந்த மேட்ரிக்ஸ் சொல்லிட்டு ஒரு படம் வந்தது தெரியுமில்ல, இந்த தொடர்ச்சியா வந்தது. இந்த மேட்ரிக்ஸ் படத்துல அந்த வில்லன் எல்லாமே இலுமினாட்டி சிம்பலிசம் வச்சு தான் அந்த படத்தை எடுத்திருப்பாங்க. அதுல ஹீரோ பார்த்து ஒருத்தன் சொல்லுவான், அந்த கருப்பா ஒரு கண்ணாடி போட்டிருப்பான் மொட்டத்திலையும், அவன் சொல்லுவான், இந்த உலகம்ங்கிறது கண்ணுக்கு தெரியாத ஒரு கூண்டு, இதுல நீங்க எல்லாருமே அடிமைகள். அவன் சொல்லுவான், இந்த உலகம்ங்கிறது கண்ணுக்கு தெரியாத கூண்டு, ஓப்பனா இருக்கிற ஒரு ஜெயிலு, உங்களால எங்களை மீறி ஒண்ணுமே பண்ண முடியாது, நீங்க எல்லாருமே அடிமைகள், அடிமை ஆயிட்டீங்கன்னா. 95ல தான் நியூ வேர்ல்ட் ஆர்டர் லான்ச் பண்ணான். 1995ல தான் ரஷ்யாவை வீழ்த்திட்டு அமெரிக்கா வந்து டிக்ளேர் பண்ணுது, புதிய உலக ஆர்டர் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்ட்டு. அந்த உலக ஒழுங்குடைய அந்த பகுதிகள் தான் இந்த பேங்கிங் சிஸ்டம் முழு உலகத்தையும் கேப்சர் பண்ணது. அது 99ல இந்த படம் வருது, 4 வருஷம் கழிச்சு அவன் சொல்றான், இப்பெல்லாம் நாங்க பண்ணிட்டோம். ஆனா அல்லாஹ் சொல்றான், தன் அடியார்களை அவனே அடக்கி ஆள்பவன். அப்ப இதே மாதிரி ஒரு வேலையை தான் யார் பண்ணிட்டு இருந்தானா, ஃபிரௌன் பண்ணிட்டு இருந்தான். அதே தான் அல்லாஹ் அங்க சொல்றான். இங்க நம்ம எங்க தவறிடுறோம்னா, அதே மாதிரி எக்ஸாம் நமக்கு வரும்னு நினைச்சுக்கிறோம், அங்கதான் மிஸ்டேக் பண்ணிடுறோம். அப்ப ஃபிரௌனை பத்தி அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்லும் போது அவனுடைய மைண்ட் செட்டை தான் நம்ம பார்க்கணும். அவன் ஃபிரௌன் என்ன பண்ணிட்டு இருந்தான், பனி இஸ்ராயல்களை அடக்கி வேலை வாங்கிட்டு இருந்தான், அடிமைகளாக வச்சு அவங்கள நசுக்கி அவங்களோட இருந்து உழைப்பை வந்து திருடிட்டு இருந்தான். உழைப்பை திருடுறது தான் அடிமைத்தனம். அந்த உழைப்பை திருடுற அந்த வேலை செஞ்சதுனால தான் ஃபிரௌனை வந்து அல்லாஹ் என்ன பண்றான், கண்டிக்கிறான். அவனுக்கு எதிராக மூசா நபியை போய் அனுப்புறான். மூசா நபி ஃபிரௌன் இடத்துல போறாங்க. ஃபிரௌனுடைய சமூகத்தாரை நிச்சயமாக நாம் சோதித்தோம். என்ன சோதித்தோம், இப்படி இளிச்சவாய பனி இஸ்ராயல் சமுதாயம் கிடைச்சா நீ எப்படி நடக்கிற பூமியில, இதுதான் சோதனை. இப்படி ஒரு இளிச்சவாயம் கிடைச்சா என்ன பண்றது, ஏறி மிதிச்சு சவாரி பண்றது. இப்ப இன்னைக்கு இதுதான் நடக்குது. இன்னைக்கு நமக்கு என்னங்க நடக்குது, ஒரு கீழே இருக்கிற ஒரு சமுதாயத்தை போட்டு இன்னொரு சமுதாயத்தை வச்சு மேல நசுக்கி அந்த சமுதாயத்தை வச்சு நம்மளை அடி வாங்க, அவங்க நம்மளை வச்சு அந்த என்ன சொல்றது ஆதிக்கம் செலுத்துறது, அந்த ஒரு வேலை தான் நடக்குது. அப்ப அந்த சமுதாயத்தாரை நாம் சோதித்தோம். கண்ணியமான நமது தூதர் அவரிடம் வந்தார், வந்து கூறினார், என்னிடம் நீங்கள் அல்லாஹ்வின் அடியார்களை ஒப்படைத்து விடுங்க. அவர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய அடிமைகளை, உன்னுடைய அடிமைகளை நீ வச்சிருக்கிற, இவங்களை என்கிட்ட ஒப்படைச்சிருங்க, நிச்சயமாக நான் உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய தூதன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 44வது அத்தியாயத்துல 17, 18 இதே தான் அவர் சொல்றாரு மூசா நபி பார்த்து. மூசா நபி ஃபிரௌனை பார்த்து சொல்றாரு, அல்லாஹ்வுக்கு எதிராக உங்களை நீங்களே உயர்த்தி கொள்ளாதீர்கள், நீங்க உங்களை நீங்களே உயர்த்திக்கிறீங்க அல்லாஹ்வுக்கு எதிராக, நிச்சயமாக நான் உங்களிடம் தெளிவான சான்றுகளுடன் வந்திருக்கிறேங்க. இப்ப இன்னைக்கு இந்த மேற்கத்திய நாடுகள் என்ன பண்ணிருச்சு, வளர்ந்த நாடுகள்ங்கிறானா. சரி, உங்க வளர்ச்சி என்னன்னு கொஞ்சம் காமிங்களா. வளர்ந்த நாடுங்கிறான் இல்லைங்க, பொருளாதாரம் தான் வளர்ந்துச்சு, எங்க டாலருடைய வேல்யூ இப்படி இருக்கு. பின்லாண்டில் ஒண்ணுமே விளையாதாம், கடுமையான குளிர் பிரதேசத்துல ஒண்ணுமே விளையாது. நீங்க இமாலயா போங்க, இமாலயெல்லாம் போனீங்கன்னா லே லடாக்னு ஒரு பகுதி இருக்கும், மழையே மொட்டையா தான் இருக்கும். இந்த ஊட்டி காஷ்மீர்ல தான் வந்து குளிர் பிரதேசம், கொஞ்சம் குளிர் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அந்த இடங்கள்ல தான் நல்லா விளையும், ஆப்பிள் விளையிறது எல்லாமே அங்க இருக்கும். எக்ஸ்ட்ரீம் குளிர்ல போயிட்டீங்கன்னா ஒரு பனியில வந்து ஒரு மரமும் நிக்காது, மரமே கரியும். பனியில கூட மரங்கள் வந்து கரியும், அப்படியே வந்து சொர்க்கம் மாதிரிலாம் இருக்காது, ரொம்பவும் வந்து கந்தரகோலமா இருக்கும். அதே மாதிரி தான் அங்க பின்லாண்ட்ல எடுத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. ஆனா அவருடைய கரன்சி எவ்வளவு ஸ்ட்ராங் தெரியுமா. ஆனா என்ன, அவன் வெள்ளைக்காரன், ஆனா கயிறு மின்னும். யாரு அவன், வந்து உயர்ந்தவன். அவன் சொல்றான்ல, நான் உங்களை விட உயர்ந்தவன், ஏன்னா நான் வெள்ளை தோலால் படைக்கப்பட்டிருக்கேன். எங்கேயாவது வெள்ளைக்காரனுடைய கரன்சி கீழே இருக்கா? நீங்க எந்த நாட்டுடைய கரன்சி, வெள்ளை தோல் இருக்கிற கரன்சி, எந்த கரன்சி இன்னைக்கு கீழே இருக்கு, டவுன்ல இல்ல. அதே பாருங்க, நைஜீரியால பெட்ரோல் இருக்கு, நைஜீரியால பெட்ரோல் இருக்கு, ஆனா யார் அவன், கருப்பன் முஸ்லீம், ஆனா அவனுடைய கரன்சி எவ்வளவு வீக்கு, படு வீக்கு. இதெல்லாம்